ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரெக்ஸ் vlogs. நேற்று என்னால் வீடியோ போட முடியல. நேற்று சண்டேனால் வெளியே போயிட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் வீடியோ போட முடியல. நேற்று ஆனால் வீடியோ எடுத்தேன். அதை இன்றைக்கி நான் இந்த வீடியோலேயே ஆட் பண்ணிடுறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மேகி வாட்டர் மெலனோட முடிச்சிட்டேங்க. மேகி காலையில் சாப்பிடக்கூடாதுன்னு இருந்தேன். என்ன பண்ணுறது, லேட்டாக இருந்துச்சனால பிரேக்ஃபாஸ்ட்டு அதே செஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் காலைல சாப்பிட்டேன். அப்படியே மதியம் லஞ்சுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நான்வெஜ் வேணாம், இந்த தடவை வெஜ்ஜு செஞ்சுக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நான் மஷ்ரூம் வாங்கினேன். இந்த வாரத்துலேயே நான் 2வது தடவை இந்த மஷ்ரூம் கிரேவி வைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் நான் திருப்பி இதே வாங்கி மஷ்ரூம் கிரேவி வைக்கலான்னு இதை பிரித்து க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. மஷ்ரூமு மேலே இருக்க தோலெலாம் எடுத்துகிட்டு அது பண்ணுறதுக்கே ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. அப்புறம் மற்றது வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இது மட்டும் நான் உரிச்சிட்டு இருந்தேன். ஸோ 3 தக்காளி 2.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். மஷ்ரூமையும் க்ளீன் பண்ணி மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பேன் வச்சிடலாம். வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி தேவையான ஸ்பைசஸ்லாம் இருக்கும். கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுட்டேன். அது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வெங்காயம் போட்டு நான் வதக்கிட்டுருக்கேன். அப்புறம் அந்த 2.5 வெங்காயம் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பாக்ஸ் காளானிக்கு நான் போன தடவை செய்யும் போதே 4 வெங்காயம் போட்டு 3 தக்காளி போட்டு நிறையா செஞ்சுட்டேன். சரி, இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2.5 வெங்காயம் மட்டும் கட் பண்ணி 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி அந்த தக்காளி இஞ்சி பூண்டு தனித்தனியாக அரைக்க வேணாம். ஏன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு தான் போடுறதுனால அது மிக்ஸி அவ்வளோ அரைக்காது கொஞ்சோண்டு. ஓகே, நம்ம 2த்தையும் சேர்த்தே அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் நான் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் போட்டுட்டேன். அதை போட்டு அந்த தக்காளி நல்லா வேகணும், இல்லைன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம பச்சையாக தானே அரைச்சி போடுறோம், அதனால் நல்லா வேகணும்னு சொல்லிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்தேன். போட்டு எப்படியும் ஒரு 5 minutesக்காவது வைக்கணும். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்குமாவது அதில் இருக்கணும். இப்போயே எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வெளியே வருது. இப்போது கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இப்போ இந்த மாதிரி நல்லா ஆயிலெலாம் வெளியே வருது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம காளான் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருந்த காளானை எடுத்து ஆட் பண்ண போகிறேன். அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 to 7 minutes காளானை மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 3 minutes ஆயிடுச்சு. சரி, அதுக்குள்ளே தாங்கலை, எனக்கு திறந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்போ ஓரளவுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரெடி ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேகணும் காளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். ஓகே, நான் மசாலா என்ன ஆட் பண்ணேன்னு சொல்லவே இல்லை. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இவ்வளோ தான் ஆட் பண்ணேன். வேணும்னா மிளகுத்தூள் நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். நான் மிளகுத்தூள் போடலை இந்த தடவை. போன தடவை நான் மிளகுத்தூள் போட்டேன், இந்த தடவை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். திருப்பி நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டேங்க. இன்னும் ஒரு 5 minutes இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்த்தேன். நல்லா கொதிச்சுட்டு காளானும் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா வெந்திருந்துச்சு. இதெல்லாம் கொதிக்கிற சவுண்டு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இந்த சவுண்டு எனக்கு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி கேட்கும் போது நல்லா இருந்துச்சு இந்த சவுண்டு. அப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சைடில் அப்படியே முட்டையும் வேக வச்சுட்டேன். அவ்வளோதாங்க, நான் லஞ்ச் சாப்பிட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காளான் ப்ளஸ் எக், இதுதான் சண்டேவோட லஞ்ச் ரெசிபி தான்.
இது வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்கும், நைட் சாப்பிட்டுக்கலான்னு நினச்சேன். பட் வேணாம், நிறைய பேர் இருப்பாங்க, அதை நம்ம மட்டும் இதை சாப்பிட்றது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நானும் இன்னொரு பொண்ணு மட்டும்தான் கடைசியில் இருந்தோம். ஆனால் இந்த கிரேவி பத்தலை அப்போவும். ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நான் 10 மணிக்கு வீட்டுக்கு வந்து 10 மணிக்கு மேலே தான் ஆர்டரே பண்ணோம். 11 மணி ஆயிடுச்சு சாப்பிட்டு முடிக்க. இது நேற்று வெளியே போகிறதுக்கு முன்னாடி சும்மா அதை வியூ காமிக்கவே இல்லை, காலையிலேருந்து எதுவுமே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நைட் வியூவாவது காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இதோட சண்டேவோட டே வந்து முடிஞ்சிருச்சு. நைட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சண்டே வந்து இது முடிஞ்சிருச்சு. இது வந்து இன்றைக்கான சமையல். காலையில் நான் லேட்டாக எழுந்திரிச்சனால 10 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். அப்புறமேட்டு நான் எங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைரெக்டாக லன்ச் சமைச்சிடலான்னு சொல்லி புளிக்குழம்பும் வாழைத்தண்டு பொரியலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் மட்டும் தான் லன்ச்சு. இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாகவே செய்யலாம், இருந்தால் நைட்டுக்கும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்போ வதக்கிட்டுருக்கேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா பூண்டு, சின்ன வெங்காயம், அதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டேன். அப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். தக்காளி இன்னும் வேகலை, நல்லா வெந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி நான் கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்கிற போகிறனால கத்திரிக்காயை கட் பண்ணி இந்த ஆட் பண்ணிட்டேன். இதில் கத்திரிக்காயை நல்லா சாட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வேகணும் கத்திரிக்காய், ஏன்னா புளி ஊற்றுனா காய் வேகாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் புளி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கத்திரிக்காய் வேகத்துக்காக தண்ணி ஊற்றிட்டேன். அதை ஒரு 5 to 7 minutes வச்சுருந்தேன் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, புளிக்குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி கொஞ்சம், மல்லித்தூள் இவ்வளோ தான் ஆட் பண்ணேன். கொஞ்சம் உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிட்டேன். அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். இப்போ நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அதே மாதிரி பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. புளி வச்சுருந்தேன் கரைச்சி, அதை நான் ஊற்றிக்கிறேன். புளி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு நல்ல உப்பும் வந்து செக் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சிடலாம். நல்லா சிம்மில் வச்சு ஒரு 15 to 20 minutes கொதிக்க வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் புளிக்குழம்பு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், இன்றைக்கி நல்லாவே வந்துச்சு. சைட் டிஷ் வாழைத்தண்டு பொரியலும் பண்ணிட்டேன் நான். அதே மாதிரி எப்பவும் போல் ப்ரோட்டீனுக்காக ஒரு முட்டை, மதியானம் ரைஸ் வச்சுருக்கேன். இன்றைக்கி பால்கனி வியூ காமிக்கலான்ட்டு வந்துட்டேன். மதியானம் நல்லா வெயில், இந்த வெயிலில் இந்த டோருக்குள்ளேருந்து தெரியுதான்னு தெரில. ஓகே, ஓரளவுக்கு தெரியுது. மதியானம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, எனக்கு ஒர்க் டைம் ஆகிடுச்சுனால நான் லாகின் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கான லன்ச் வரைக்கும் நான் காமிச்சிட்டேன். ஈவினிங் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சுன்னா அதை நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் மை வீடியோஸ் ரெகுலர்லி. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட்.